ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த விஷயத்தை நோக்கி நான் ஒரு விஷயத்துக்கு இது பண்ணுறப்போ அது அவங்களுக்கு அது சரியான ஒரு இதாக தான் நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த விஷயத்த நம்ம சரியாக தோண ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்த செய்ய முடியுதோ அதை ஒரு விஷயத்துக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் செஞ்சு அதை நிறைவேற்றிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் யாரையும் இது பண்ணலை. சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எதையுமே செய்வோம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது எந்த நேரத்துக்குமே எதுவுமே நம்மளுக்கு சரியான ஒரு டைமிங்கில் நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையும் இதையும் போட்டு குழப்பிட்டு நம்ம இது பண்ணாமல் இதுக்காக இருந்தாலும் நம்மளால் எந்த நேரத்துலையுமே எதையுமே சரியான ஒரு இதை நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லலை அவங்கக்கிட்ட. நம்ம சொல்கிறதுனால என்ன ஆக போகுது? ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. நம்ம சொன்னோம் அப்படின்னா அவங்க அதை ஈஸியாக எடுத்துகிட்டு தான் வாழ்க்கையில் போகிறதுக்கான டைமிங்கிறது இருக்கும். அப்படி இல்லாதப்போ நம்ம அதையும் இதையும் போட்டு நம்ம குழப்பிக்கிட்டு இருக்க தேவையில்ல. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம செஞ்சாங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் குழப்பமாக தான் இருந்தது. குழப்பமாக இருக்கிறத தாண்டி அதுக்காக நம்ம யாரையும் இவங்க இது அது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காரணத்தை தேட முடியாதுல்ல. அதனால் நான் எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டேன், நீ யாருமே என்னை பற்றி எது பேசினாலும் நீ தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் ஏன் என் பொண்ணை பற்றி இப்படி பேசுகிறீங்கலாம் கேட்டுட்ருக்காதீங்க. ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா அது நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நீ கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு அடுத்தடுத்த நிலையை நீ கொண்டுகிட்டு போனோம்னா நல்லது அப்படின்னோடனே, சரி சரி அதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். இருந்தாலும் அந்த நேரத்துக்கு அது நம்மளுக்கு ஒரு பயன்படுற விஷயமா இருக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அப்புறம் எதுவும் சொல்லலை. சொல்ல முடியாத விஷயங்கள் எதுவுமே நம்மளுக்கு ஒரு நிரந்தரமாக ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த நிரந்தரமான விஷயங்களை நம்ம ஓவர் கம் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த நிலைகளை நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, பார்த்துக்குவோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுதோ அதை கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான தருணங்கள்ங்கிறது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால் எந்த இதுக்குமே நம்மளால் இது சரி அது சரின்னு நம்மளால் இது பண்ண முடியலை. அதுக்காக காரணங்களை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை குழப்பிக்கிறத விட்டுட்டு நம்மளுக்கு அதுக்கு சரி இதுக்கு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஓரளவு இது பண்ணிக்கிட்டு இருந்தோம்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் எந்த விஷயத்துக்காகவும் நம்ம இது வந்தோன்னு சொல்லிட்டு நம்மளால் இது பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அடுத்தது தான் எனக்கு ஒரு விஷயங்கள் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்காக நம்ம யாரையும் அதையும் இதையும் சேர்த்து நம்ம குழப்பிக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது வேணாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அப்படின்னோடனே சரி, புரிஞ்சுக்குவோம். எதாக இருந்தாலும் புரிஞ்சுக்கிற விதத்தில் நம்ம புரிஞ்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தோடனே சரி பார்த்துக்கலாம். அடுத்தடுத்தது நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே சரி, பார்த்து முடிவு எடுத்துக்கலாம், பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலான்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நம்மளுக்கு அதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தோன்னே சரி, அதெல்லாம் நம்ம எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வாழ்க்கை அடுத்தடுத்த இதில் நம்ம போயிட்டுருக்க தான் நல்லதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க.